ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான குழம்பு ரெசிபி. சவ் வச்சு ஒரு அருமையான சவ் மசாலா குழம்பு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சூட்டாகும். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த சவ் குழம்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபியும் கூட. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஒரு குழம்பு வைக்கணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. இந்த சவ்வில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம், பட் இந்த குழம்பு ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். வாங்க, அருமையான சுவையான சவ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 300 கிராம் அளவுள்ள சவ் எடுத்துருக்குறேங்க. இது வந்து நல்ல ஒரு நீர் சத்து, நார் சத்து நிறைந்த காய். அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நம்ம கூட்டு, பொரியல், சட்னி, சாம்பார் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டும் குழம்பு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த சவ் மேலே இருக்கிற இந்த தோலை கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துருவோம். சவ் தோல் சீவியாச்சு. இனி இது ரெண்டாக கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுவோம். நடுவில் இருக்கிற இந்த விதை பகுதி வேண்டாங்க, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த காயை ரஃபாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக, ரொம்ப பொடியாக இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி பீசஸாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. காய் மொத்தமும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட காயை இப்போ தோல் சீவி கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு 6-7 பூண்டு சேர்த்துக்குவோம். கூடவே 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும். அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிட்டா வாசனையும் டேஸ்ட்டும் மாறிடும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோங்க. ஒரு பெரிய தக்காளியை ரஃபாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுவோம். பாருங்க, தக்காளி நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். தேங்காய் சேர்த்து அகைன் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த கடாயோட சூட்டுக்கே மசாலா பொடியெல்லாம் நல்லா வறுப்பட்டுரும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின மசாலாவை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ நம்ம குழம்பை தாளித்து விட்டுறலாம். குக்கரில் தாளித்து விட்டுறலாங்க. 2 விசிலில் டக்குன்னு குழம்பு ரெடி ஆயிரும். வேறு பாத்திரத்துலேயும் தாளித்து விடலாங்க, பட் குக்கருங்கும் போது டக்குன்னு வேலையாகும். நான் இங்கே குக்கர் வச்சுட்டேன்.
குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் கொஞ்சம் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருவோம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகா, அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற காயை கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம ரெடியாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மசாலா சேர்த்து விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன். தண்ணி குக்கரில் செய்யும் போது கொஞ்சம் அளவாக விட்டுக்கணும். ஏன்னா குக்கரில் செய்யும் போது குழம்பு ரொம்ப சுண்டி வராது, அப்புறம் சலசலான்னு போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துருவோம். எல்லாமே சேர்த்தாச்சு. இன்னைக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையான சௌசௌ குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சௌசௌவில் எப்பவும் ஒரே மாதிரி பொரியல், கூட்டு, சாம்பார்னு பண்ணாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. நான் மத்தியானம் சாதத்துக்கு இந்த குழம்பு வச்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். இந்த குழம்பு நைட்டு இட்லிக்கு சேர்த்து சாப்பிடும் போதும் அட்டகாசமாக இருந்ததுங்க. ஸோ சாதத்துக்கும் சூட் ஆகும், எல்லா விதமான டிஃபனோடவும் நல்லா சூட் ஆகும். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மசாலா அரைச்சிட்டா குயிக்காக டக்குன்னு இந்த குழம்பை தாளித்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான குழம்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.